மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா போன்ற சிறிய நகரங்களிலும் ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்களிலும் அரங்கேறிய இந்தச் சம்பவம் உண்மையிலேயே மனதை உலுக்கும் சோகமாகும். மற்ற எந்த பெற்றோரைப் போலவும் இவர்களும் தங்கள் கடமையைச் செய்தார்கள். அதாவது, குழந்தைகளுக்குச் சளி, லேசான இருமல் மற்றும் காய்ச்சல் வந்தபோது அவர்கள் உள்ளூர் மருத்துவர்களை நாடினார்கள். மருத்துவர் கொடுத்த சாதாரண இருமல் மருந்தின் மீது முழு நம்பிக்கை வைத்தனர். ஆனால் சில நாட்களிலேயே அந்தச் சாதாரண இருமல் தாங்க முடியாத வேதனையின் அழுகையாக மாறியது. குழந்தைகள் உணவை வெறுத்தனர். காய்ச்சல் உச்சத்தை எட்டியது. எல்லாவற்றையும் விட பெரிய துயரமாக அவர்களுக்குச் சிறுநீர் போவது முற்றிலும் நின்று போனது. உடனடியாக மருத்துவமனைகளை நாடியபோதும் காலம் கடந்துவிட்டது. குழந்தைகளின் சிறுநீரகங்கள் அடியோடு செயலிழந்து போயிருந்தன. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 14 குழந்தைகள் தங்கள் உயிரை இழந்தார்கள். குணமாக்க வேண்டிய மருந்தே யாருக்கும் தெரியாமல் கொலையாளியாக மாறியது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்தபோது ஒரு பயங்கரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த இருமல் மருந்து கோல்ட்ரிப் சிரப் என்ற பெயரில் விற்கப்பட்டது. அது மருந்து பொருளே அல்ல, மாறுவேடத்தில் இருந்த நஞ்சு. சென்னை மருந்து பரிசோதனை ஆய்வகத்தில் டெஸ்டிங் லேப் செய்யப்பட்ட சோதனைகளில் அந்தச் சிறப்பில் 48.6% டீத்திலீன் கிளைகோல் என்ற ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஆன்டிஃப்ரீஸ் பிரேக் திரவத்தில் சேர்க்கப்படும் மிகக் கொடிய தொழிற்சாலை ரசாயனமாகும். டிஇஜி என்ற இந்த நச்சுப் பொருளை மனிதர்கள் உட்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்கப்படுவதில்லை. இது மலிவானது என்றாலும் உடலுக்குள் சென்றால் நேரடியாக சிறு நீரகங்களை தாக்கி நிரந்தரமாகச் சேதப்படுத்துகிறது. இந்தச் சிறப்பை தயாரித்தது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீசன் பார்மாசூட்டிகல்ஸ் என்ற நிறுவனமாகவும். அதிகாரிகள் அந்த ஆலையை சோதனையிட்டபோது அவர்கள் அடிப்படை பாதுகாப்பு விதிகளையே பின்பற்றவில்லை என்பது தெரியவந்தது. சட்டப்படி அவசியம் என்றபோதும் மருந்து கெமிக்கல்களை அவர்கள் சோதிக்கவில்லை. பாதுகாப்பான கரைப்பான்களுக்கு பதிலாக மலிவான விலையில் கிடைத்த உயிரை பறிக்கும் தொழிற்சாலை தரத்திலான டிஜிஇயை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது சாதாரண அலட்சியம் அல்ல, இது குற்றவியல் கவனக்குறைவு. இந்த துயரத்தில் மருத்துவரின் அலட்சியமும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சிந்த்வாராவில் பிரவீன் சோனி என்ற மருத்துவர் வாந்தி, சோர்வு போன்ற அசாதாரணமான பக்க விளைவுகளை கவனித்த பிறகும் பல வாரங்கள் அதே ஆபத்தான மருந்தைத்தான் தொடர்ந்து பரிந்துரைத்திருக்கிறார். இவரது அலட்சியத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டு அவரது மருத்துவ உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் இப்போதுள்ள மையக் கேள்வி இதுதான்: இவ்வளவு கொடிய நஞ்சு கொண்ட ஒரு மருந்து நமது மருந்து பாதுகாப்பு அமைப்பை தாண்டி எப்படி சந்தைக்கு வர முடிந்தது? இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு சிடிஎஸ்சிஓ நீண்ட காலமாக விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. 50 தொழிற்சாலைகளுக்கு ஒரே ஒரு ஆய்வாளர் என்ற நிலைதான் உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மருந்துகளை உடனே திரும்பப் பெற கட்டாயச் சட்டம் எதுவும் இல்லை. இதன் காரணமாகத்தான் குழந்தைகள் இறந்த பிறகும் கூட அந்த நச்சுச் சிரப் பல வாரங்கள் கடைகளில் இருந்தது. இது முதல் முறையல்ல. 2022 மற்றும் 2023 ஆண்டுகளிலும் இதே டிஇஜியால் தான் காம்பியா மற்றும் யூஸ்பெகிஸ்தான் நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தார்கள். பாதுகாப்பை விட லாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த அபாயகரமான போக்கு மாற வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கடைகளில் விற்கப்படும் இருமல் மருந்துகளை தவிர்த்துவிட்டு அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். அரசாங்கம் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்தி தப்புச் செய்யும் நிறுவனங்கள் மீது பொறுப்புணர்வு உறுதி செய்யப்பட வேண்டும். மருந்து என்பது ஆறுதல் தரவே, துயரத்தை கொடுக்க அல்ல. இனி ஒரு குழந்தையும் இந்த கொடிய தவறால் பாதிக்கப்படக்கூடாது என்பதே மக்களின் உறுதியான கோரிக்கையாகும்.